இத்தனையை மீறி மக்களான நீங்க எங்க கூட இருக்கிற காரணத்தால் தான் 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். ஒன்றிய அரசு நிதியை தர மறுத்தும் புறக்கணிச்சும் அவங்க வெளியிடக்கூடிய புள்ளிவிவரங்கள் எல்லாம் தவிர்க்க முடியாத அளவுக்கு முதலிடத்தில் இருக்க சாதனையை செஞ்சது நம்ம திராவிட மாடல் அரசு. தமிழ்நாட்டோட கஜானாவை சுரண்டின கடந்த கால அதிமுக ஆட்சியாளர்கள் மக்களால் விரட்டியடிக்கப்பட்ட பின்னர் என்னென்னலாம் சொன்னாங்க. நாம் மகளிருக்கான உரிமை தொகையை கொடுக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஆனால் அதை நிரூபித்து காட்டியிருக்கோம், செஞ்சுக்கிட்டு இருக்கோம். 1,31,00,000 மகளிருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் அக்கௌண்ட்டில் இன்னைக்கு போடப்பட்டு கொண்டிருக்கிறது. அடுத்து என்ன சொன்னாங்க? போக்குவரத்து துறை நஷ்டத்தில் இயங்குது, இதில் எங்கே இலவச பயணம் கொடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. நான் ஆட்சி பொறுப்புக்கு வந்த மறுநாள் பெண்கள் எல்லாரும் நகர பேருந்துகளை விடிய பயணம் செய்ய முதல் கோப்பில் முதல் கையெழுத்து போட்டவன் தான் இந்த ஸ்டாலின். சொன்னதை மட்டும் இல்லை, மக்களுக்கு தேவை அப்படின்னு தோணுச்சுன்னா அது நல்லதாக இருந்தாலும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தினமும் காலையில் 21 லட்சம் குழந்தைகள் வயிறார சாப்பிட்ற காலை உணவு திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டமா? 48 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்திருக்கக்கூடிய நான் முதல்வன் திட்டம் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன திட்டமா? இல்லையே. ஆனால் இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை, நம்ம பிள்ளைகளுக்கு தேவைன்னு அதை கொண்டு வந்தோம். நாளைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து மாணவர்களாக படித்து பெரிய பெரிய வேலைகளை போய் உட்காரும்போது இந்த திட்டங்களை செயல்படுத்துனதுக்காக நம்ம திராவிட மாடல் அரசை பாராட்டுவாங்க. இன்னும் சொல்கிறேன், அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொன்னால பல தொழில் நிறுவனங்கள் பின்னங்கால் பிடரில் அடிபட்டு தலைதறிக்க ஓடுனாங்க. ஆனால் நம்ம திராவிட மாடல் ஆட்சியில் 10 லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீடுகளை நாம் எடுத்திருக்கிறோம். ரெக்கார்ட் பண்ணால் ரெக்கார்டை பிரேக் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணணும். இதுதான் என் பாலிசி. இன்னும் கூட சொல்கிறேன், 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு, 4000 கோயில்களுக்கு குடமுழுக்கு, 8000 கோடி ரூபாய்க்கு மேலான கோயில்களின் சொத்துக்களை மீட்டிருக்கோம். அரசு ஊழியர்களுடைய 22 ஆண்டு கால கோரிக்கையான பென்ஷன் திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 2 முறை 3 முறை நாம் பயணம் செஞ்சு அரசு விழாக்கள் மூலமாக 40 லட்சத்துக்கும் அதிகமானதுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியிருக்கிறேன். இப்போ கூட இந்த பொங்கல் மகிழ்ச்சி பொங்கலாக இருக்கணும், அதற்காகத்தான் பொங்கல் பரிசா 3000 ரூபாய் தரோம். இப்படி உங்கள் தேவைகளை உணர்ந்து நல்ல பல திட்டங்களை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய உங்கள் திராவிட மாடல் அரசுகிட்ட உங்களுடைய கனவுகளை நீங்களே சொல்லணும்னு உருவாக்கி இருக்கக்கூடியது தான் இந்த உங்கள் கனவை சொல்லுங்க திட்டம்.